ரிஷபராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. ஆரம்பத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிரன் வந்துடுறாரு. ராசிநாதன் உச்சமடைகிறார். இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஓவராக ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது நடந்து உங்களை பெரிய மீளா துயரத்திலோ அல்லது சங்கடத்திலோ அழுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் தங்களுடைய குதர்க்க பேச்சுக்களை விடுத்து நேர்மையான பேச்சுக்களை பேசக்கூடிய வாகனம், நகைகள், வீடு, மனை ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் வந்து 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. ஆரம்பத்தில் 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் வந்துடுறாரு. ராசிநாதன் உச்சமடைகிறார். இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஓவராக இருக்கும். எதை எடுத்தாலும் யானைகிட்ட போய் நின்னா கூட தைரியமாக நிற்பீங்க. உங்களுக்கு டைனாசர் வந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன்பீங்க. ஆக்சுவலாக இது நல்ல விஷயந்தான். கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தலை தூக்கிறது. அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், நெகட்டிவோட பாசிட்டிவ் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் நெகட்டிவ் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது நடந்து உங்களை பெரிய மீளா துயரத்திலோ அல்லது சங்கடத்திலோ அழுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம்.
படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பை போட வேண்டியது இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், பெற்றோர் அவங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை நினச்சி கவலைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தை ரொம்ப சூப்பராக படிக்கிறா, நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறா, ஆனால் 9th வந்து எக்ஸாம் எழுதும்போது 10th எக்ஸாம் எழுதும்போதும் உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னு என்ன பண்ணுவேன்? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசியாக அதுக்கு பரிகாரத்தை சொல்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறதா தலையாய கடமை. சரி சார், நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க குறுக்கீடுகள் மார்ச் 14க்கு மேலே நிறையா இருக்குது. அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி, அந்த கமர்ஷியல் டேக்ஸ், இந்த டேக்ஸ், எல்லா டேக்ஸும் உங்களை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களை கேள்வி கேட்பாங்க. சார், நாங்கள் இந்த மாதிரி பேசுகிறோம், நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா? எல்லாத்தையும் இதுக்கு பதில் சொல்லி அவங்களால மாளாது. இத்தனை வருஷமாக இதுக்கு அவங்க கேட்குறது வந்து இந்த வருஷத்துக்கு இருக்காது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டேக்ஸாக இருக்கும். அப்போ எத்தனை நாளாக என்னையா பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்டருந்து பதில் வராது, நீங்கள் கேட்கவும் முடியாது. ஏன்னா உங்களுடைய கடமை என் கடமை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவது, அதுதான் உங்களோட வேலை. நிறையா சம்பாதிங்க, நிறையா டேக்ஸ் கட்டுங்க. நான் சம்பாதிக்கல டேக்ஸ் கட்டலன்னு சொன்னால் பரவாயில்ல, நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் டேக்ஸ் மட்டும் கட்ட மாட்டேன்னா உங்கள் வீட்டுக்கு பணம் கொடுத்தா தான் உங்கள் வீட்டை உங்கள் அம்மா அப்பா நடத்த முடியும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்தா தான் அரசாங்கத்தை நடத்த முடியும். அரசாங்கம் என்ன தனியாக போய் கொள்ளையடிச்சிட்டு வரும்? அப்படி கிடையாது. நம்மளுடைய கடமை என்ன? ஒரு நல்ல சிட்டிசனாக, ஒரு நாட்டுடைய குடிமகனாக நம்ம சில கடமைகள் இருக்குது, அதை பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதியாக இருக்கும். மரியாதைகள் உயரும். அரசாங்கமே உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு ஒழுங்காக நீங்கள் வரி கட்டி ஒழுங்காக டாக்குமெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் அதில் தப்பு பண்ணிங்கன்னா அரசாங்க தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் நீண்ட நாட்களாக, அதுவும் குறிப்பாக இந்த 14th மேலே பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்கள் கைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சுய உழைப்பின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான சொத்து லாபம், வண்டி, வாகனம், நகைகள், வீடு, மனை ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சொத்து சேர்க்கை ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் தங்களுடைய குதர்க்க பேச்சுக்களை விடுத்து நேர்மையான பேச்சுக்களை பேசக்கூடிய நாட்கள் இந்த மார்ச் 11லேருந்து ஆரம்பிக்கிறது. ஏன்னா மார்ச் 11 குரு வக்ர நிவர்த்தி. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலே உங்களுக்கு நல்லது ஆரம்பம் தான். ஏன்னா குரு 3ஆம் இடத்துக்கு போனால் இன்னும் விசேஷம். உங்களுக்கு அதனுடைய பலனை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நிலம் வாங்கலான்னு சொல்லியிருக்கேன், அது விவசாய நிலமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கி வீடை கட்டி கொடுத்து விற்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் தாயார் செய்யக்கூடிய சில குழப்பமான செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் விரக்தியை ஏற்படுத்தும். இதுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசில் விரக்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு மார்ச் 11லேருந்து மார்ச் 14ஆம் தேதி விடியற்காலை வரை இருக்குது. அதனால் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பேச மாட்டீங்க. ரொம்ப பாயிண்ட்டாக பேசுகிறது வந்து எதிரில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பசுமாடுகளை பேணி பாதுகாக்கிறதும் அதுக்கு போஷாக்கான உணவு வகைகளை கொடுப்பதுமே உங்களுக்கு பரிகாரமாக அமைந்திடும். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு அவப்பேர் வராமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள், பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார், எனக்கு இது வந்து பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72 ஆரம்பித்து 98 முடிகிற நம்பர், அது வந்து வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன்னா
நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.